ராகுல் காந்தி அவர்கள் பல ஆதாரங்களோட தேர்தல் ஆணையத்தையும் பாஜகவையும் குற்றம் சாட்டியிருந்தார். கருவாட்டு பறி கொடுத்த பாப்பாத்தி அந்த நிலைமை தான், வேற ஒன்றும் இல்லை. முழுக்க முழுக்க அவுத்து போட்டாச்சு. நிர்வாணமா நிக்கிறேன், மறைக்கிறதுக்கு கையில சோப்பிட்டு கூட இல்லை. ஊடகங்களை இந்த அளவுக்கு மறைமுகமா ஒரு கட்டளை இட்டு மிரட்ட முடியுமா சார்? இவங்கனால மிரட்டுறதுனால ஊடகத்தை ஒன்றும் பண்ணிட முடியும். இவங்கெல்லாம் தான் இதை கொண்டு வரதுக்கு காரணமாக இருந்தாங்க. டெல்லியில் இருக்கிற நாய்களை எல்லாம் அடிச்சு கொள்ளுங்கிறத ஒரு தானாக முன் வந்து கேஸ் எடுக்குது. தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே மூத்த அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். சார், ராகுல் காந்தி அவர்கள் பல ஆதாரங்களோட தேர்தல் ஆணையத்தையும் பாஜகவையும் குற்றம் சாட்டியிருந்தார். அது இந்திய அளவில் இன்னைக்கு மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு. ஆனால் இன்னமும் பல ஊடகங்கள், இந்த ஆங்கில பத்திரிகைகள், நிறைய ஊடகங்கள் இதை பெரிதுபடுத்தாம ஒரு இருட்டடிப்பு செய்யக்கூடிய நிலை இருக்குது. பாக்குறீங்களா சார்? ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கருவாட்டு பறி கொடுத்த பாப்பாத்தின் அந்த நிலைமை தான், வேற ஒன்றும் இல்லை. மாட்டிக்கிட்டாங்க, விஷயம் பூரா வெளியில் வந்துருச்சு. இதை அந்த காலத்திலேருந்து நான் கத்திக்கிட்டு இருக்கிறேன், இன்றைக்கி நேற்று இல்லை. நீங்கள் உங்களுடைய பழைய இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். தேர்தல் ஆணையம் நேர்மையாக இல்லைங்கிறது நாங்கள் அந்த காலத்தில் திருமாவளவன் ஒரு கட்சி சார்பில் அவர் பேசிக்கிட்டு இருந்தார். ஐயநாதன் என்ன போல ஒரு நெறியாளர், அவர் புத்தகமே போட்டார். தேர்தல் ஆணையமும் வாக்கு எந்திரமும் எவ்வளோ மோசமான முறையில் ஒருதலைபட்சமாக நடந்துக்கிறாங்க, ஜனநாயகம் அழிஞ்சிக்கிட்டு இருக்குது. ஐயநாதன் புக்கே எழுதியிருக்கார். நாங்கள் கூட்டத்துக்கு கொடுத்து பேசணும். ஒவ்வொரு சேனல்லையும் நான் பேசினேன். சில சேனல்களில் என்னை கிண்டலே பண்ணாங்க. இந்த கணவனுக்கு வேறு வேலை இல்லை, வாக்கேந்திரத்தை ஏமாற்றுவாங்க, தேர்தல் ஆணையம் இது ஒன்று. இன்றைக்கி நீங்கள் எடுத்து பாருங்க, தேர்தலை பற்றி எதாவது பேச்சு வந்ததுன்னா தேர்தல் நேர்மையாக நடந்தால் என்ன ஆகுன்னு தான் நான் சொல்லியிருக்கேன். என்னோட ஆரம்பமே தேர்தல் நேர்மையாக நடந்தால் இது தான் முடிவு, நேர்மையாக நடக்குமாங்கிறதுக்கு உத்தரவாதம் கொடுங்கன்னு. இன்றைக்கி ராகுல் காந்தி பிரமாதமாக எடுத்துட்டார். அவங்க கொடுத்த அவங்களுடைய இதை வச்சு தான் அவர் சொல்கிறார். இன்றைக்கி அவருடைய ஆதாரங்கள் போகிற அவரும் எடுத்ததில்லை. தேர்தல் ஆணையம் கொடுத்த அறிக்கை அந்த இதை புக்கில் புள்ளி விவரத்தை எடுத்து நீ கொடுத்த புள்ளி விவரங்கிறார். இன்றைக்கி ஒன்றும் பதில் இல்லையே. திருப்பி நீ யோகிய நாடா, அவன் சட்டையில் ஈக்கு பட்டுருக்குது, உன் பேனாவில் ஓட்ட விழுந்துருக்கு, இதெல்லாம் சொல்லிட்டு இருக்குது. என்ன அர்த்தம் இருக்குது? உனக்கு சட்டையே இல்லையே, எனக்கு சட்டையில் இங்கு தான் கொட்டிருக்கு, உனக்கு சட்டையெல்லாம் நிர்வாணமெல்லாம் நின்று மாட்டிக்கிச்சு. அது ஏதாவது எப்பேற்பட்ட சர்வாதிகாரிக்கு உழுவாங்கங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். நெப்போலியனை விடவா, ஹிட்லரை விடவா இன்றைக்கி இவங்கெல்லாம் வந்துடுவாங்க. நெப்போலியன் என்ன சொன்னான்? எல்பா தீவில் இருக்கிற சிறையில் அவனை உள்ள அடைச்ச போது தான் அவனுக்கு தெரிஞ்சுது. சொல்கிறான், ஏபிள் வாசை ஏர் ரைசா எல்பா, என்னை வெல்வதற்கு ஒருவனுமே இல்லை. எல்பா சிறைக்கு என்னை தள்ளப்படுகிறவர்கள் நான் நினைத்தது. கடைசியில் வைத்து ஒளி சிறையிலே சாவறான். முசோலினி ஹிட்லரோட சேர்ந்துக்கிட்டு பண்ணாத அட்டகாசம் இல்லை. துப்பாக்கியால் சுடப்பட்டு ஒரு இதில் கட்டி தொங்க விட்டு, அவனையும் அவன் பொட்டாட்டி தொங்க விட்டு க்யூவில் நின்று துப்பாக்கியில் சுட்டாங்க. இதுதான் சர்வாதிகாரிகளுடைய முடிவு. பிரெஞ்சு புரட்சி 14ஆம் லூயி, அவருடைய மனைவி மேரி அந்துவான் ரொட்டி கிடைக்கலன்னா கேக் சாப்பிட வேண்டியதுதானே, படுக்க வச்சாங்க. மேலேருந்து கில்லட்டின் போடுறாங்க. ஏன்னா கையால் தூக்கி வெட்டுறது கஷ்டம்னு சொல்லி அதுக்காக தலையை வெட்டுறதுக்குன்னு கில்லட்டின் ஒரு கருவியை கண்டுபிடிச்சாங்க. கயிறில் இப்படி எடுத்து விட்டா போதும், டோப்புன்னு தலையை வெட்டு. அந்த தலையை அதில் வைக்கும் போது அவளுக்கு தெரிஞ்சுது, ரொட்டிக்கு பதிலாக கேக் சாப்பிடுன்னு சொன்னோமே இந்த இடத்துல வச்சுட்டாங்களே. அப்புறம் அவள் தலையை கூடையில் எடுத்துகிட்டு போனாங்க. இதெல்லாம் நான் ஞாபகம் வச்சுக்கணும். அதே தான் இன்றைக்கி தேர்தல் ஆணையத்தை வச்சுட்டு இவ்வளோ நாள் ஓட்டிட்டாங்க. இந்த போலி வாக்காளர் லிஸ்ட்டை வச்சு தான் போன தடவை இவர் ஜெயிச்சிருக்கார். அதை தான் சொல்கிறார். உன்னுடைய வாக்காளர் சீட்டில் இருந்து 62 லட்சம் பேர் நீக்கி இருக்கிற போலி வாக்காளர்கள், அதில் வச்சு தானே போன தடவை அவர் ஜெயிச்சார். அப்போ அந்த தேர்தலை எப்படி நீ நியாயப்படுத்துவேன்? அதை பயன்படுத்தி ஜெயிச்சா அவங்களெல்லாம் கைது பண்ண வேணாமா யாராக இருந்தாலும்? அதான் அவர் கேட்குறாரு. அதுக்கு பதில் சொல்லுது. அவர் அதை மூடி மறைக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? மக்கள் மத்தியில் தெளிவாக அவர் போட்டார். பேச்சு பிரயோஜனம் இல்லை, வட்ட பகலில் மாட்டிக்கிட்டார். நீ என்ன கதை பேச்சு பிரயோஜனம் இல்லை, அவ்வளோதான் நம்ம சொல்லணும். பல மூத்த பத்திரிகைகள்னு சொல்கிற அந்த பத்திரிகைகள் கூட பாரம்பரிய பத்திரிகைகள் அப்படின்னெல்லாம் நம்ம பேசுபொருளில் இருக்கக்கூடிய அந்த பத்திரிகைகள் கூட இந்த செய்தி 5ஆம் பக்கம் 6ஆம் பக்கத்தில் ஒரு சிறு செய்திகளாக போடுறாங்க. அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லவும் புரியுற மாதிரி சொன்னேன். கருவாட்டை பறி கொடுத்த பாப்பாத்தி மாதிரி சொல்லவும் முடியல, கருவாடும் போயிடுச்சு. என்ன பண்ணுறது? 5ஆம் பக்கம் 6ஆம் பக்கம் போட்டு தன்னை இது ஆத்திரத்தை தீர்த்துக்கிறாங்க. என்ன பண்ணுறது? அதுலேயே தெரியுது இல்லை அது உண்மைதான்.
என்னைக்கு அந்த செய்தி 5ஆம் பக்கத்துக்கு இவங்க உள்ளே போய் தள்ளுறாங்களோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. முழுக்க முழுக்க அவுத்து போட்டாச்சு, நிர்வாணமாக நிற்கிறேன். என்ன பண்ணுது? மறைக்கிறதுக்கு உங்கள் கையில் சோப்பு டப்பா கூட இல்லை, அந்த அளவுக்கு மாட்டி. ஊடகங்களை இந்த அளவுக்கு மறைமுகமாக ஒரு கட்டளை இட்டு மிரட்ட முடியுமா சார் இவங்கனால? ஊடகங்கள் வந்து தனக்கு ஒன்று வச்சுங்க, மிரட்டுறதுனால ஊடகத்தை ஒன்றும் பண்ணிட முடியாது. எனக்கே அந்த எண்ணம் இருந்தாலுடைய நான் வந்து அந்த பக்கத்துக்கு வர முடியாது. கொஞ்சமாவது நான் அந்த அந்த விஷயத்தை நான் ஆதரிக்கலைன்னாக்கா அதை வந்து ஊடகங்கள் வந்து அவ்வளோ தீவிரமாக வராது. ஏன்னா இவங்கெல்லாம் தான் இதை கொண்டு வரதுக்கு காரணமாக இருந்தவங்க. உதாரணத்துக்கு எடுத்துக்கங்களேன், இந்த அண்ணா ஆச்சாரின்னு ஒரு ஆசாமி என்ன டான்ஸ் ஆடிட்டு இருந்தாலும் சுற்றணும். இன்றைக்கி ஒரு ஆளை காணும், எங்கே போனோன்னே தெரியும். ஆகும் ஒரு சுச்சுவேஷனில் அப்படியே ஆம் ஆத்மின்னு சொல்லி தொப்பியெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம பசங்க சுற்றுறதெல்லாம் பார்த்தோம். நீயா நானா கோபிநாத் தான் ஒரு அண்ணா ஆச்சாரை எப்படிப்பட்ட ஆளுங்கிறத வெளியில் கொண்டார். அதுக்கப்புறம் தானே அண்ணா ஆச்சாரோடைய உண்மை சொரூபம் தெரிஞ்சுது. கெஜ்ரிவால் எவ்வளோ ஆட்டப்பட்டார், இப்போ ஆளையே காணுமே. ஏன்னா அவங்களாம் அவங்களுடைய தயாரிப்புகள். நான் இல்லைன்னா நீ இல்லைன்னா நான், இவங்களுக்குள்ளாரே இருக்கிறது தான். கெஜ்ரிவால் மாதிரி ஒரு பெரிய வீராவேசம் பேசிக்கிட்டு இருக்கிற ஆளெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் கடைசியில் பார்த்தாக்கா அவருடைய உண்மை சொரூபம் இப்போ தெரிஞ்சு போச்சு. ஆக இன்றைக்கி வந்து திராவிட இயக்கங்கள் சொன்னதும் மம்தா பானர்ஜி சொன்னதும் இவங்கெல்லாம் இப்போ நின்று போராடினதெல்லாம் உண்மைங்கிறதுக்கு இப்போ வந்துருச்சு. இல்லை வெளியே கையும் களவுமாக ராகுல் காந்தி கிட்ட மாட்டிட்டாங்களா சார்? எதிர்பார்க்கல அவங்க. ராகுல் வந்து ஒரு விளையாட்டு பையன் நினச்சாங்க. அவருக்கு புரிஞ்சது என்னன்னா, நம்ம இதுக்கு வந்து இந்த புள்ளி விவரமே நமக்கு தேவையில்லைங்க. ராகுல் காந்தி வந்து கன்னியாகுமரியிலேருந்து ஒரு இது நடத்துகிறாரு, நடைப்பயணம் நடத்துகிறார். 20 பேர்த்தோட ஆரம்பிக்கிறார். இப்போ ஒரு 2 தெருவு தாண்டாரு 2000 பேராக மாறுறான். 4 தெருவு தாண்டாரு 20,000 பேராக மாறுறான். அடுத்த ஊருக்கு போகிறாரு 2 லட்சம் பேராக மாறுறான். கூட்டம் சேர்ந்துக்கிட்டே போகுது. பல கோடி பேர் வந்து சேர்ந்துட்டான் கூட்டத்தில். நீயும் தான் போகிறேன். அது அந்த ஃபோட்டோ எடுக்கிறவனா அது ஒழுங்காக எடுக்க வேணாம். ஜீப்பில் ஏறிட்டு கையை ஆட்டுறாரு, கண்டு கட்ட தூரம்னு காலி. என்னத்துக்கு அப்படி ஃபோட்டோ எடுக்கிறது? அவரை காட்டி கொடுத்தது அவருடைய விளம்பர நிருபர்கள். இதை அதனால் அதை வச்சு பார்க்கும்போது மக்கள் ஆதரவு அவ்வளோ இருக்கும்போது தேர்தல் முடிவுகள் வேறையாக வருது. கமலஹாசனுடைய தோல்வியை பாருங்களேன். வானதி சீனிவாசன் தோல்வி, வானதி சீனிவாசன் வெற்றி. 4 மணி வரையிலும் கமலஹாசன் 10,000 வாக்குகள் இதில் முன்னணியில் நிற்கிறார். 4:30 மணிக்கு வானதி சீனிவாசன் வெற்றி. எடப்பாடி பழனிசாமி வட தமிழ்நாட்டிலையும் தோல்வி, தென் தமிழ்நாட்டிலையும் தோல்வி. கரெக்டாக அந்த கொங்கு மண்டலம் அவர் இருக்கிற தொகுதியில் மாத்திரம் கரெக்டாக எத்தனை சீட்டுன்னா 60 சீட்டு இருந்தாக்க அந்த எதிர்கட்சி தலைவராகலாம். அந்த 60 சீட்டு கரெக்டாக ஜெயிக்கிறார். 61 கூட வரல, 60 சீட்டு கரெக்டாக. அது எப்படி சொல்லி வச்ச மாதிரி ஜெயிக்குது? அதனால தாங்க வந்து அமித்ஷா நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் கேட்ட கேள்விகள்லாம் இன்றைக்கி எல்லோரும் கேட்குறாங்க. தேர்தலுக்கு முன்னாடி எந்த இடத்துல தேர்தல் நடக்குதோ அந்த 1 மாதத்துக்கு முன்னாடி அமித்ஷா அடிக்கடி வந்துட்டு போவார். ஏற்பாடு இன்னைக்கு சூழ்நிலையில் இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது நீங்கள் முன்னாடியே சொன்னீங்க 2024 தேர்தல்னு. ஆனால் மோடி 3 முறை ஜெயிச்சதுமே மோசடி தேர்தல் தான், மோசடி பண்ணி தான் அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்கன்னு ஒரு பேசு பொருள். அது அப்போவே பேசுனதுங்க. பெஸ்ட் பேக்கரி எரிச்சு முஸ்லீம்கள் 50 பேர் இறந்து போயிட்டாங்க, இந்த நெருப்புல கொளுத்தப்பட்டார்கள். அதை கண்ணால் பார்த்த பெண்ணுடைய கேஸை வந்து குஜராத் போலீஸில் எவனும் எடுக்க மாட்டேன்ட்டான். ஜட்ஜுக்கிட்ட போய் இந்த பொண்ணு பேசிடுச்சு. பேசணுன்னு கோர்ட்டு தானாக முன் வந்து வழக்க ஆரம்பிச்சது. அந்த நேரத்தில் அந்த பொண்ணு வந்து சாட்சி சொல்கிறதுக்கு கூப்பிட்டா அது மாதிரி ஒரு சம்பவத்தை நான் பார்க்கவே இல்லைன்னு மிரட்டிட்டான். ஜட்ஜே சொன்னார், இந்த பெண் எப்படி மிரட்டப்பட்டிருக்காரு. அது என்னன்னா இன்றைக்கி வந்து பெஸ்ட் பேக்கரி அப்படியே தான் இருக்கும், கோத்ரா ரயில் இருக்குது. இதுக்கு பிறகு கொஞ்சம் மோடி ஜெயிக்கிறார். மோடி அந்த டைமில் என்ன பண்ணப்பா சீஃப் மினிஸ்டராக நிற்கும் போது திருமணமாகி விட்டதா பிரம்மச்சாரி 2 தடவை சொல்லிட்டார். 2 தடவையும் போய் தகவல். நாடாளுமன்றத்தில் நிற்கும் போது தான் தனக்கு மனைவி இருக்காங்க யசோதாம்பர். அப்போ அந்த 2 தேர்தலில் நீ போய் சொன்னதுக்கு டிஸ்குவாலிஃபை ஆகிருக்குன்னு 5 வருஷம் நீங்கள் தேர்தலில் நின்று ஆக்ஷன் எடுத்துச்சா தேர்தல் ஆணையம்? இதெல்லாம் கேள்விகள். இதெல்லாம் தேர்தல் ஆணையத்துடைய இதுக்கு அதான் சொல்கிறாங்க ஓட் ஷோர் அப்படின்ட்டு பதில் சொல்லணும். சும்மா 5ஆம் பக்கத்தில் போடுறதுனால மறைச்சிக்கிட்டு போக முடியாது. ஆனால் என்னதான் இந்த ஊடகங்கள் இருட்டடிப்பு செஞ்சாலும் இதை தவிர்க்க முயற்சி செஞ்சாலும் இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் இந்திய அளவில் பற்ற வச்ச நெருப்பு பற்றிக்கிட்டு எரியக்கூடிய ஒரு நிலையும் பார்க்க முடியுதுல்ல சார்? நிச்சயமாக இருக்குதுங்க. இப்போது திராவிட இயக்கங்களே எடுத்து ஊடகங்கள் பூராமல் இந்த 3% கையில் தான் இருக்குது. எவ்வளவுக்கு இது பண்ணாங்க தெரியுமில்ல. அண்ணாதுரை ஆல்சோ ஸ்போக் தான் சொல்கிறீங்களே பாரம்பரிய பத்திரிகைகள்னு. அண்ணாவுக்காக வந்து கூட்டம் லட்சக்கணக்கில் உட்காந்துருப்பான். எவனோ போனவன் வந்தவங்களாம் பேச்செல்லாம் போட்டுட்டு கடைசியாக ஒரு லைன் அண்ணாதுரை ஆல்சோ ஸ்போக் அப்படி தான் இருந்தது. பெரியார் வந்து ஒரு இது ஊடகத்தில் கூட வந்ததே கிடையாது. அது இல்லாமையே தானே 67 ஆட்சிக்கு வந்தாங்க. அதுக்கு உடனே என்ன சொன்னாங்கன்னா எம்ஜிஆர் கழுத்து துப்பாக்கியால் சுடப்பட்டதினால் ஜெயித்தார்கள். 67 ஜெயிச்சதுக்கு காரணம் அதாவது 5ஆம் பக்கத்தில் போடுற மாதிரி அது அந்த தன்னுடைய ஆத்திரத்தை தீர்த்துக்கிட்டாங்க. 71 பிச்சுக்கிட்டு போச்சு, வாயை திறக்க முடியல. காமராஜரும் ராஜாஜியும் ஒன்றா சேர்ந்து நின்னாங்க. ஊடக காதலர்கள் அவங்க.
2 பேரும் சேர்ந்து வந்தபோது தான் திமுகவுடைய அசுர வெற்றி. 234 இடத்துல 184 இடத்துல ஜெயிச்சு. இன்னைக்கு உள்ள ரெக்கார்டு. ஊடகங்களால் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியும். நான் தான் சொல்கிறேனுங்களே, நீங்கள் எனக்கு எவ்வளோ விளம்பரம் கொடுத்தாலும் நான் தலைவன் ஆகிட முடியாது. என்ன அடையாளம் தெரியுமே ஒழிய என்ன தலைவனாக ஏற்றுக்க மாட்டான். ஊடகம் வந்து விளம்பரப்படுத்தலாம், தலைவனாக நீங்கள் உருவாக்கிட முடியாது. இந்த அளவுக்கு தேர்தல் ஆணையத்தோட டேட்டாவை வச்சு புள்ளி விவரத்தோட இப்போ கர்நாடகத்தில் பெங்களூரில் அந்த ஒரு தொகுதியில் 1 லட்சத்துக்கு மேலே வாக்குகள் வந்து போலி வாக்காளர்கள் அப்படின்னு இந்த அளவுக்கு அவர் துல்லியமாக ஆதாரத்தை வெளியிடுறாரு. தேர்தல் ஆணையம் அதுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் வந்து பிரமாண பத்திரத்தில் கையெழுத்து போட்டு எங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, அது தப்பாக இருந்துச்சுன்னா உங்களை நாங்கள் கைது பண்ணுவோம் அப்படின்னு மிரட்டல் விடுக்கிறாங்களா? அதுலேயே புரியலையா? தப்பு பண்ணது நாங்கள் தப்பாக பண்ணியிருக்கோம், என்ன மாட்டி விட்றாத அப்படிங்கிறாங்க. என்ன பிரமாண பத்திரம்? அறிக்கை நீ கொடுத்த டேட்டா பார்த்து அதுக்கப்புறம் என்னாச்சு? ராகுல் காந்தி கைது தான் பண்ணியிருக்காங்க. விட்டாங்களா இல்லையான்னு தெரியல, கைது தான் பண்ணியிருக்காங்க. ஆஃபீஸை இழுத்து மூடிட்டாங்க. இன்றைக்கி வர்ற சில தகவல்கள் உண்மையோ பொய்யோ தெரியாது. தேர்தல் ஆணையருக்கு இந்தியாவிலிருந்து தொடர்பே இல்லாத ஒரு இடத்துல வந்து குடியேற்றுறதுக்கு ஏற்பாடுகள்லாம் நடக்குதுன்றாங்க. இது புது தகவலாக இருக்கு. இன்றைக்கி பார்த்த ஒரு தகவல், அவர் ஃபோட்டோவை போட்டிருக்காரு. இந்த நேரத்தில் நீதிமன்றங்கள் எப்படி இருக்குதுன்னு ஒரு பதிவு வந்தது. தேர்தல் ஆணையம் இவ்வளோ பெரிய தில்லுமுள்ளு பண்ணி இருக்குது. உச்ச நீதிமன்றம் டெல்லியில் இருக்கிற நாய்களை எல்லாம் இதை அடித்து கொள்ளுங்கிறத வந்து ஒரு தானாக முன் வந்து கேஸ் எடுக்குது. இதுலேருந்தே தெரியலையா நீதிமன்றங்கள் எந்த லெவலில் போயிட்டு இருக்குது? இதெல்லாம் அவங்க சில கேள்விகள். இதை மறைக்கிறாங்க. இதை மறைக்கிறத விட்டுட்டு இன்றைக்கி வந்து ராமாயணத்தில் வந்து ராமனை பற்றி விவாதங்கள் இதுக்கெல்லாம் தசந்து இருக்கும். பேச விட வழக்கப்படி அவங்களுக்கு இருக்கிற டெக்னிக்கை எதிர்கருத்துக்களை சொன்னால் அதை பேச விடாமல் தடுக்கிறது எல்லாம் பண்ணுறாங்க. இப்போ நான் டிஜிட்டல் மீடியாவில் பேசுகிறதுனால எனக்கு எதிர்கருத்துக்கள் இல்லை. இதெல்லாம் சேட்டலைட் டிவியில் போனாக்க என்ன பேச விட்ருக்க மாட்டாங்க. அந்த நெறியாளரே மணிக்கணக்காக பேசிவிட்டு அதை எஸ் வி சேகர் அழகாக சொன்னார். அந்த சேட்டலைட் டிவிக்கு போனோம்னா நெறியாளரே அரை மணி நேரத்தில் 20 நிமிஷம் அவர் பேசிடுவார், 10 நிமிஷம் பாக்கி இருக்கும். அப்புறம் அவருக்கு வேண்டியவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு நடுவில் ஒரு இடைவேளை விடுவார். கடைசியாக எனக்கு வந்து 2 நிமிஷம் கொடுப்பாங்க. நான் வணக்கம் வாழ் அப்படிங்கிறதுக்குள்ளார முடிவு போடும். இப்படி தான் அவங்கெல்லாம் சமாளிச்சுட்டு போகிறாங்க. சேட்டலைட் மீடியா தான் இருக்குது. இன்றைக்கி அவங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை நீங்கள் யூடியூப்புக்காரர்கள் தான். இதில் தான் பல விஷயங்கள் வெளியே வந்துருச்சு. நிறுத்த முடியல அவங்களால. அரசியல்வாதிகள் பதில் சொல்லுவாங்க. இப்போ ஒரு குற்றச்சாட்டு வச்சோம் அப்படின்னா நம்ம ஆதாரத்தோடவே வச்சால அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த ஆதாரத்தை மறுக்க மாட்டாங்க. ஆனா என்ன சொல்லுவாங்க, பொய் சொல்றாங்க. இதை தேர்தல் ஆணையம் கையில் எடுக்குது. அது ராகுல் காந்தி சொல்றது பொய்ன்னு சொல்றது. ஆதாரம், இந்த ஆதாரமே தவறுன்னு அவங்க ஒரு ஆதாரத்தில் வெளியிடணும். அதான் இவரெல்லாம் உன்னுடைய இதில் இருந்தானே அவர் கொடுத்துருக்காரு. இல்லைப்பா இதுதான் உண்மையான இந்த தகவல், இதை வந்து யாரோ பொய்யா போட்டிருக்காங்க, அந்த புத்தகமே பொய்ன்னு சொல்லி நீ சொல்லணும்ல, அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க. என்ன நிமிஷம் வரும் அதுலேயே தெரியுது இல்லை. அதை பார்த்தீங்கன்னா பாஜக தான் தேர்தல் ஆணையம் நேர்மையாக நடந்தது கத்துறது. நீ ஏன் கத்துற? அதான் இன்னைக்கு ஒரு சேனலில் பார்த்தேன் நான். அவங்க சொல்கிறாங்க நீ ஏன்ப்பா கத்துறேன்னு கேட்குறாங்க. அவர் சுமந்த் ராமன் கேட்குறாரு, தேர்தல் ஆணையம் தப்புன்னா நீ ஏன் துடிச்சுக்கிட்டு வர்ற? தேர்தல் ஆணைய அதிகாரியில் பதில் சொல்லு, நீ ஏன் துடிக்கிற? ஆக உனக்கு ஏதோ தொடர்பு நீயே வெளி சொல்கிற அப்படின்னு. ஆக வெட்ட வெளிச்சம் ஆகி போச்சு. ஒரு 2 வருஷமாக நாங்கள் 6-7 வருஷமாக நாங்கள் பேசுனது பூரா இன்றைக்கி உண்மைன்னு ஆகிப்போச்சு. ஐயநாதன் சாருக்கும் இப்போ திருமாவளவனுக்கும் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்களோட சேர்ந்தா நானும் பேசிக்கிட்டேன். திருமாவளவன் நடத்தின கூட்டத்தில் நான்லாம் கலந்துக்கிட்டேன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது அவர் பேசிக்கிட்டு இருக்காரு, நான் கவனிக்கவே இல்லை. அப்புறம் தான் தெரிஞ்சது நம்ம கருத்தை இன்னொருத்தர் ஒரு தலைவரும் பேசுகிறாரு. இன்றைக்கி அதெல்லாம் பார்க்கணும். உடனே கேட்குறாங்க திமுக ஏன் கேட்குறாங்க? திமுக ராகுல் காந்தியோடு தானே இருக்குது. இன்னைக்கு கூட்டமெல்லாம் நடத்தி அந்த தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக தீர்மானம் கூட நிறைவேற்றிருக்கிறாங்க திமுக. அது எல்லாருமே ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும் என்றால் இன்னைக்கு இருக்கிற தேர்தல் ஆணையத்தில் இருக்கிற அந்த உயர் அதிகாரிகளை எல்லாம் வீட்டில் ரெய்டு பண்ணணும், கைது பண்ணணும். இது பொதுமக்களாக நான் வைக்கிற கோரிக்கை. ஆனால் ஒரு நீதிமன்றம் ஒரு சரியான நீதிபதியோட இந்த வழக்கை கையாண்டுச்சு அப்படின்னா இவங்களுடைய அத்தனை தில்லுமுழுக்களும் அம்பலமாக இருக்க வாய்ப்பு இருக்குதானே சார்? நீதிமன்றத்துக்கு ஒரு இது இருக்குது. என்னன்னா தேர்தல் ஆணையங்கிறது வந்து சுதந்திரமான அமைப்பு, அதில் யாரும் தலையிட முடியாது அப்படின்னு ஒரு இது இருக்குது. அதனால் நீதிபதிகள் என்ன சொல்லுவாங்கன்னு நான் நேற்றே சொல்லிட்டேன். கடுமையான கண்டனங்களை தேர்தல் ஆணையத்தை பற்றி சொல்லிவிட்டு அது சுதந்திரமான அமைப்பு என்பதால் நீதிமன்றம் அதை தலையிட முடியாது என்பதால் இதை நாங்கள் இந்த வழக்கை முடித்து வைக்கிறோம்னு முடிச்சுடுவாங்க. ஆனால் அது சுதந்திரமான அமைப்பு இல்லைங்கிறதுக்கு நம்மக்கிட்ட ஒரு பாயிண்ட் இருக்குது. சுதந்திரமான அமைப்பாக எப்போ இருந்தது? பிரதம மந்திரி, பிரதான எதிர்கட்சி தலைவர், உச்ச நீதிமன்ற நீதிபதி 3 பேர் சேர்ந்து தான் தேர்தல் ஆணையரை நியமிக்கணுங்கிற சட்டத்தை மாற்றி 3வது ஆளும் தான் கட்சிக்காரரையே போட்டுக்கலாம்னு சொல்லி என்னைக்கு மாற்றினாங்களோ அன்னைக்கு அது வந்து பாஜக ஆணையமாக மாறிடுச்சு. அதனால அது வந்து சுதந்திர ஆணையமாக இருக்க முடியாது, பாஜக ஆணையம் தான். அதனால் இப்போ வந்து நீதிமன்ற வழக்கை எடுத்தால் தீர்ப்பு வழங்குறதுல அது சுதந்திரமான அமைப்புன்னு சொல்லி நீதிமன்றம் சொல்ல முடியாது. தமிழ்நாட்டில் பாஜக எடுத்த அந்த வாக்கு சதவீதம் பாஜகவுக்கு உயர்ந்துருச்சு அப்படிங்கிறது இதுதான்.
போன தடவை 3 மாதத்துக்கு முன்னாடி வந்து ஒரு அமித்ஷா எப்படி என்ன சொன்னார், என்டிஏ கூட்டணி வெற்றி பெறும் எதனால் சொன்னார், நான் ரெடி பண்ணிட்டேன். அதுதான் அந்த தைரியத்தில் அவர் சொன்னார். நான் ஒரு கேள்வி கேட்டேன், என்டிஏ கூட்டணி வெற்றி பெறும்னு சொன்னீங்க, என்டிஏ கூட்டணியில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு கேட்டேன். கட்சியே காணும், ஆனால் என்டிஏ கூட்டணி ஜெயிக்குமா? அப்புறம் தான் பழனிசாமி ஒரு மிரட்டிட்டு பெரிய பெரிய கட்சியோட அந்த விஜய் பாவம் அவர் அரசியலுக்கு வரமாட்டேங்கிறார், அவரை பிடிச்சி உயிரை எடுத்துக்கிட்டு இருக்கிறார். இன்றைக்கி ஒரு ஒரு ஆளை காணும், அவரை போட்டு உயிரை எடுத்துக்கிட்டு இருக்காங்க, எதா பண்ணலான்னு. இப்படி தானே போயிட்டு இருக்குது. இன்றைக்கி வந்து என்டிஏ கூட்டணின்னு சொல்கிறதுக்கு மாதிரியான ஏதாவது கூட்டணி ஏதோ ஒரு கட்சி இருக்குது, அதை சொல்லுங்க பார்க்கலாம். பழனிசாமி ஒரு பணைய கைதியாக வச்சுக்கிட்டு இருக்காங்க, சுற்றி எதிர் பிரிவு பாதுகாப்புன்ற பேரில் உளவுத்துறை அதிகாரிகள் நிற்கிறாங்க. அவர் என்ன பண்ணுவார், எப்படி பேசுவார், அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு தான் பேசுவாங்க. பின்னாடியே வானதி சீனிவாசன் ஏறிட்டு போயிடுறாங்க. அப்புறம் எப்படி அவர் சுதந்திரமாக பேசுவார்? அதே தான் விஜய்க்கும். ஒய் பிரிவு பாதுகாப்புன்னு உளவுத்துறை அதிகாரிகள் சுற்றி நிற்கிறாங்க. அருண்கிற ஒரு அமலாக்கத்துறை முன்னாள் அதிகாரி அவரும் வந்து உக்காந்துக்கிட்டு இருக்காரு. எதா பேசுன்னா உன்னுடைய கருப்பு பணம் போல பிடிச்சிருவேன்றாரு. எதா பேசுன்னா உளவுத்துறையை சொல்லிவிடாது. 2 பேரையும் பணைய கைதியாக தானே வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி தான் அவங்க ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் எவ்வளோ நாள் ஓடுதுன்னு பார்ப்போம். நேரம் நெருங்கிடுச்சு. இப்போ அடுத்த கட்ட ஆபத்தில் இருக்கிறதுனாலே அது தமிழ்நாடு தான். தமிழ்நாடோட முடிவை மாற்றுறதுல ரொம்ப காலமாகவே குறியாக இருக்கிறாங்க. இல்லை, இப்போ தமிழ்நாட்டில் அவங்க மொத்தம் இந்தியாவுக்கும் அவங்க மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் வந்து பீகார் எலெக்ஷனுக்காகத்தான் தீவிரவாத தாக்குதல் இருந்து எல்லாமே அது நடந்தது. இன்றைக்கி அதிலிருந்து வேறு தப்பிக்க முடியாமல் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ட்ரம்ப் கொடுக்குற குடைச்சல் ஒரு பக்கம் பிச்சுக்கிட்டு போகுது. இன்றைக்கி என்னுடைய நண்பர்கள் வந்து அவங்க குழந்தைகள்லாம் அமெரிக்காவில் இருக்காங்க. பல பேர் இன்றைக்கி அமெரிக்கா இந்த வாரத்துக்காக போயிட்டு வந்துடணும்னு என்னன்னு கேட்டாக்கா, இந்த ட்ரம்ப் என்ன பண்ணுவாரோ தெரியல, எங்கள் பசங்களெல்லாம் காப்பாற்றி கூப்பிட்டு வரதா இல்லை நான் சொன்னேன், அப்பா போகிறீங்க திரும்பி விடாமல் இதாக பண்ணிட போகிறாங்க, ஜாக்கிரதையாக போங்க. நிறைய பேர் இன்றைக்கி போயிட்டுருக்குறாங்க. அந்த அளவுக்கு அமெரிக்காவில் நம்முடைய இந்தியர்களுடைய நிலைமை மோசமாக போனதுக்கு காரணம் தேவையில்லாமல் ட்ரம்ப்புக்கிட்ட முறைச்சிக்கிட்டு அதை வேற மாட்டிக்கிட்டு யுத்த காலத்தில் வந்து பாகிஸ்தான் இன்னைக்கு வரலும் பகல்காமில் நடந்த தாக்குதலை வந்து இவங்க சீரியஸாகவே எடுக்கல, சட்டம் கூட பண்ணல. நீ தான் பாகிஸ்தான் நான் அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன்னு திருப்பி கத்திக்கிட்டு இருக்கேன். அவ்வளோ பாதிப்பு இருந்தாக்கா பாகிஸ்தான் சொல்லியிருக்காது, எங்களை பாதிக்க விட்டா இந்தியாவை நான் விட மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். இன்றைக்கி ஒன்று அவங்க சொல்லலையே, சட்டையே பண்ணலையே. மாறா என்ன இருக்குது, உன்னுடைய ரஃபேல் விமானம் 6 விமானம் காணாமல் உடஞ்சி விழுந்தது வந்து ஒரு இராணுவ தளபதியும் சிங்கப்பூர் போய் ஆமாம் நம்முடைய இராணுவத்தை அதை ரஃபேல் விமானங்கள் 6 பாகிஸ்தானில் சுட்டு வீழ்த்தப்பட்டது. பாகிஸ்தான் வந்து பகல்காம் தாக்குதலை சொல்ல வாயவே திறக்கலையே, ஒன்றுமே இல்லைன்ட்டாங்க. இன்றைக்கி வரலாம் அவன் யார் அந்த தீவிரவாதி வந்தவன், அவன் எப்படி 100 கிலோமீட்டர் வந்து பாகிஸ்தான்லேருந்து இன்றைக்கி வந்தான், சுட்டான், திரும்பி போயிட்டான், பிடிச்சியா நீ கேட்டால்? பாகிஸ்தானில் இருக்கும் உளவு இந்த தீவிரவாத இடங்களெல்லாம் நாங்கள் ட்ரோன் வைத்து அழுத்தி விட்டோம். எந்த இடத்துல அடித்தேன்? பாகிஸ்தான் கிளைம் பண்ணித்தேன். ஆமாம் அடித்தாங்கன்னு சொல்லிச்சா? சொல்லலையே. 56 இடத்துல அடிச்சிட்டாங்க. அவ்வளோ இடத்துல அடிச்சிருந்தாக்கா பாகிஸ்தானில் பாதி போயிட்டுருக்கு. ஒன்றும் ஒரு வார்த்தையை கூட காணுது. பாகிஸ்தான் பகல்காமை பற்றி சட்டம் பண்ண மாதிரி கொடுத்தது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. ஆக இவங்களுக்கு வந்து பல்வேறு வகையில் இவங்க சிக்கிக்கிட்டு இருக்காங்க. 50% வரியை போட்டாங்க, பொருளாதாரம் மாட்டிக்கிச்சு. ட்ரம்ப் பச்சையாக சொல்கிறாரு, இந்திய பொருளாதாரம் செத்து போன பொருளாதாரம், வாயை திறக்க முடியல ஒன்றாங்க. இவ்வளவெல்லாம் கேவலம் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் இது வேற மாட்டிக்கிச்சு. ஆக ஒரு கெட்ட நேரம் எப்படி எல்லாம் வருது பாருங்க. அதாவது விழும்போது பாதாளத்தில் விழுவாங்கிறதுக்கு சர்வாதிகாரி விழுவாங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். பார்ப்போம் என்ன நடக்குது. மொத்தத்தில் பார்த்தா ராகுல் காந்தி அவர்கள் இவ்வளவு திட்டவட்டமான ஆதாரங்களை முன் வச்சாரு. நாடாளுமன்றத்தில் பேச சொல்லி முயற்சி பண்றாங்க, பேச மாட்டேங்கிறாங்க. விட மாட்டார். ஓம் பிர்லா இருக்கவங்களும் விட மாட்டார். அவர் அதுக்கு தானே ஒரு சம்பளம் கொடுத்து வச்சு பிஜாயேன்னு ஏதாவது ஹிந்தியில் பேசிட்டு அவை மத்தியானம் ஒத்துழைப்பு வந்த உடனே அவங்கள கத்த வச்சுட்டு கலவரம் நடக்கிறதால் இது நாளை அப்படின்னு அப்படியே பல வேணுங்கிற மசோதாக்களையும் நிறைவேற்றிக்குவார். அதுதானே உங்கள் வழக்கமாக பண்ணுறது. அவர் ட்ரை பண்ணுவார். எப்படியா ஒரு கலவரத்தை வந்து சபாநாயகர்கிட்ட இருக்கைக்கு அருகில் வந்து எதிர்கட்சிகள் அமளின்னு சொன்ன வச்சு உடனே இந்த நாடாளுமன்றத்தை ஒத்தி வைக்க வேண்டியது. மதியம் வரையில் ஒத்தி வைக்கும், மதியம் ஒரு தகராறு, நாளை வரை ஒத்தி, இப்படியே இந்த சீசனையே ஒழிச்சிடுவார். எதிர்கட்சிகள் அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறாங்க. அமைதியாக நின்று பேசிக்கிட்டு தான் என்ன பண்ண முடியும்? இது அமைதியாக நின்று பேசினாக்க இந்த கனிமொழி மாதிரி ஆட்கள்லாம் சும்மா இருக்க மாட்டேங்கிறாங்க. நேருவை காங்கிரஸ்காரன் கூட உண்டாட்டம் நினச்சிக்கல. நீ நினைக்கிற மாதிரி ரொம்ப தேங்க்ஸ், இவ்வளோ தூரத்துக்கு நேருவை பற்றி பேசுகிறீங்க, உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இருந்துச்சு. அப்போ தான் உங்களுக்கு தெரியுது எதிர்மறையாக பேச போனால் அது நேருக்கு புகழை சேர்த்துது. இந்த அளவுக்கு அவங்க இருக்கிறாங்க. அரசியலே தெரில, சூதுவாது. அதை என்ன பண்ணுறது? கண்ணன் காட்டிய வழி. துரியோதன நிராயுதபாணியாக கிடக்கிறான், அவன் உயிர்நிலையில் அடித்து கொள்றாங்கிற கண்ணன். அந்த பகவத்கீதை ராஜ்யம் நடக்குது. தேர்காலை வந்து ரிப்பேர் பண்ணுறது, சேத்துல கொஞ்சம் தேர்காலை எடுக்கிறதுக்கு கர்ணன் முயற்சிக்கிட்டு இருக்கும்போது அவன் மேலே அம்பு அடித்து கொள்றாங்கிறான் கண்ணை. அப்படி தான் அவனை கொள்றான், இது பண்ணுறான். சாக மாட்டேங்கிறான் போது அவன் பண்ண தர்மம் அவனை காக்குவதுங்கிற போது ஐயர் வேஷத்தில் வந்து பிராமண வேஷத்தில் வந்து அந்த தர்மத்தை எல்லாம் பிடிங்கிட்டு அவனை கொள்றான். அந்த மாதிரியான வழிகளெல்லாம் இன்றைக்கி பாஜக வந்து அந்த கண்ணன் காட்டிய வழியை பயன்படுத்தி ஆட்சியை பிடிச்சிக்கிட்டு உட்காந்துட்டு.
அதுதான் பகவத்கீதையினுடைய ஆட்சி நடக்குதுங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். இந்த நாடாளுமன்ற அமைதி, தேர்தல் ஆணையம் மிரட்டுறது, நீதிமன்றமும் அமைதியாக இருக்குது, ஜனநாயகம் எங்கே சார் போகுது? என்கிட்ட இந்த கேள்வி கேட்குறீங்களே, இளைஞராக இருக்கிற நீங்கள்லாம் தான் எந்திரிச்சு போராடணும். நாங்கள் எங்கள் காலத்தில் போராடணும், இந்திய எதிர்ப்பு போராட்டமெல்லாம் நடத்தணும். அது மாதிரியான ஒரு போராட்டத்தை நடத்தினாலுடைய இது சரியாக வராது. இது வந்து ராகுல் காந்தியினுடைய போராட்டம் இல்லை, இது மக்கள் போராட்டம். நீங்கள் நல்லா இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ராகுல் காந்தியை கை கொடுத்து இது பண்ணுங்க. இல்லாட்டி போனால் இந்தியா என்ற ஒரு நாட்டில் ஜனநாயகம் ஒன்று இருந்ததாக அப்படின்னு தான் வரும். தற்கால அரசியல் குறித்தான பல தகவல்களை சுவாரஸ்யமாக பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார்.